ஓகே. பரவால்ல. ஹில்லும் அண்டர் போட்டாரு. அதான் ஒரு இது. ம். எல்லாம் ஏகே ராசி. ஏகே பேனல் பிடிச்ச நேரம். அங்கேயே இருந்தானுங்களா ப்ரோ ஏகே ஃபேன்ஸ்? அது இவருதான் ப்ரோ. இல்ல அது நான் தான். என் கூட வந்திருந்தவங்க. நீங்க தானா? அது இவருதான் வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு போய் அங்க ரகலை பண்ணிட்டு வந்திருக்காப்ல. நானே. சூப்பர். இந்தியா மேட்ச் ஜெயிச்சிருச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் தலை அப்டேட்டு. அடுத்து இந்த வாரம் முடிய போகுது. அடுத்த வாரம் நம்ம வாரம் தான், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா வந்துட்டு மிரட்டி எடுக்கிறோம் கதற. இந்த ஃபுல்லா அந்த டீசர் வீக் அது நமக்கு. அந்த வாரம் வந்துட்டு லாஸ்ட் வீக் அதான் பிரிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு 20, நாளைக்கு 21, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23 ஆகி போயிடும். அடுத்து 24 இருந்து நம்ம நாள் தான். வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டோட டீசர் பங்கமா இறங்க போகுது. அதுக்கு தான், அந்த நாளுக்கு தான் வெயிட்டிங்கு. ஒரே ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விடு. ரெக்கார்டுனா என்ன? கீழே வந்துட்டு அதர் லிஸ்ட்ல இருக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, நோட் பண்ணிக்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஜிபியூ செட் பண்ண போடுற ரெக்கார்டு வந்துட்டு அதை தொடுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பா. டீசர் ரெக்கார்டு அடுத்து வைக்கிற டீசர் ரெக்கார்டு இதெல்லாம் படம் இருக்கவங்க கிட்ட பேச தருணே. இருக்கும். படம் இல்லாத தகவலிங்க கிட்ட பேசி என்ன பண்ண போறோம் நீங்க? இல்ல இதுக்கப்புறம் சில பேர் பேசுவானுங்க, ரியல் சோசியல் டிஸ்டன்சிங்னா என்னன்னு நாங்க காட்டுறோம். ஜிபியூ டீசர் வருதுல, நீ விடாமுயற்சி பாத்தீங்கன்னா அதுவே நல்லா பண்ண வேண்டியது. அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லை, ஒரு நாள் குத்தாகி போச்சு. இல்ல தருண், இது நீ போயிட்டு வேற ஃபேண்டம் கிட்ட பேசினா கூட நான் ஏத்துப்பேன். பாவம் இருக்கிறது ஒரு படம். இல்ல சொல்றேன். இதுக்கு ஒரே ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விடு. இது என்னன்னு பாத்துக்க. ஆஃப்லைன் செலிப்ரேஷன்ல இவங்க எப்படின்னா 3 hours to go, 2 hours to go, 30 minutes to go விட்டு பாட்ஸ் போட்ட தகவலிங்க இவங்க. இவரு விஸ்வாசம் ட்ரெய்லர் வரப்ப பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருந்துச்சு. ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தியேட்டரா செலிப்ரேஷன் வச்சு. டீசருக்கு விவேகம் ப்ரோ. விவேகம் மாமா, அதை கூட எடுத்துக்கோங்க. காலையில அதான் பார்த்தேன், அவெஞ்சர்ஸ் ரெக்கார்டே பிரேக் பண்ணோம்டா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. 500K லைக்ஸ் ப்ரோ. அது விவேகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீசர் ப்ரோ. அது குளோபல்ல 500K லைக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளோபல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா தெலுங்குல கிடையாது, ஹிந்தியில கிடையாது, எதுலயுமே கிடையாது. ஒரு சவுத் இந்தியால ஒரு ஃபர்ஸ்ட் டீசர் பாத்தீங்கன்னா 500K லைக்ஸ் போட்டது விவேகம்ல தான். அப்படி ஒரு ஹைப், மொரட்டு ஹைப்ல வந்த படம். அதுக்கு அந்த ஹைப் ட்வீட் போட்டிருந்தாரு. ப்ரோ கேக்குதா? கேக்குதா ப்ரோ? அந்த ஹைப்புக்கு குறைச்சலே இல்லாம இந்த படம் இறங்குது. அந்த கேக்குது ப்ரோ. விவேகம் ஹைப் பேசினா எல்லாம் பேசுறீங்க, எல்லாம் அமைதியாடுறீங்க. கேக்குதா கணேஷ்? கேக்குது. விவேகம் ஹைப்புக்கு குறைச்சலே இல்லாம இந்த படம் வருது. அந்த இன்னொருத்தங்க மட்டும் கோர்ஸ் கொடுத்துடுறாங்க, கொஞ்சம் மைக் கேக்குறாங்க. வாங்க டீசர் மேல ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த பிரீமியம் ஏதாச்சும் போறானுங்களா? கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. போக போக சொல்லுவாங்க ப்ரோ. எடுத்துற போறாங்க ப்ரோ. நான் ஹாலிடேஸ்க்கே கொண்டாட்டமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, இங்க ஒரு அவுட் ஆஃப் த டாபிக் தான் கேள்வி. உங்க டிபில இருக்குல்ல, அது என்ன மூவியோட இது பிக்? அது கவிந்து ப்ரோ கிஸ் ப்ரோ. சரி ஓகே. அந்த அந்த லுக்க அப்படியே நீ ஜூம் பண்ணி பாருவேன். இந்த தீனா படத்துல சென்டர்ல ஒரு சீன் இருக்கும் பாத்திருக்கியா? பார்த்தேன். அதான் என்ன படம் தேடுனேன். அந்த லுக் அப்படியே நான் ஸ்ட்ரைட்டா அந்த டீசர் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு கரெக்டா ஒரு லுக் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது பார்த்தா இது ஜீன் ஷர்ட் போட்டுருப்பாரு. ஆமா, அந்த ஜீன் ஷர்ட், அந்த ஷர்ட்டை மூடிட்டு நிப்பாப்ல பாத்தியா விடப்பா, அந்த மாதிரி ஒரு என்னைக்கு வருது இந்த படம்? கிஸ் படம் என்னைக்கு வருது? டீசர் தான் விட்டுருக்காங்க, டேட் வரல இன்னும். ஓகே ரைட். ஓகே சொல்லுங்க ராம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. பிரதர் கிளம்பிட்டோம் பிரதர். அதான் சொல்லதாங்க இது பண்ணேன். ஐயோ, அதுக்காக ஆண்ட்ரிஸ்லாமா பண்ணீங்க? ஓகே பிரதர். ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த டீசர் அன்னைக்கு மீட் பண்ணுவோம் பிரதர். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு. ஓகே ப்ரோ, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். பாப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ, டேக் கேர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நாளைக்கு நம்ம ரேஸ் இருக்குல்ல சொன்னாப்ல, 21, 22. ஆமா இவரு பார்த்தேன். திருப்பியும் டபுளா கேக்குது. ப்ரோ எத்தனை நாள் முன்னாடி ப்ரோ ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்களாம்? எதுக்கு ப்ரோ? இது டீசருக்கு. அது நம்ம எப்படிலாம் கேட்டா என்ன ப்ரோ ப்ரோ சொல்றது? இல்ல நீங்க இப்ப பொதுவா உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல ப்ரோ, ட்விட்டர் நாலேஜ் இந்த படத்துக்கு டீசருக்கு ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பா இதான் பெரிய படம் இல்ல, இது மொத்தத்துல இது ஒரு கண்டிப்பா வேற லெவல் பெரிய முன்னாடி இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. நாட் கெஸ் பண்ண முடியாது அது. எப்படி ஒரு 4 நாள் முன்னாடி விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா.
நான் என்ன தெரியுமா நினைச்சேன் ப்ரோ, இன்னைக்கு இங்க இன்னைக்கு ஏதோ பாருங்க, வரும்னு நினைச்சேன் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட். மைத்திரிய நீங்க இன்னைக்கு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவன் வந்துட்டு சும்மா பேருக்கு படம் எடுக்கிறவே இல்லை, அவன் 100% வியாபாரின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ப்ரொபோஷனல் அவன் கண்டிப்பா பாத்திருக்கேன். எப்படின்னா புஷ்பாக்கு அவன் பண்ண அவன் படம். படத்தை என்ன மாதிரி போய் கொண்டு சேர்க்கணுமோ அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவான். அதுக்கான அக்ரிமெண்ட் நம்ம ஆள் சைன் போட்டிருப்பாப்ல. சொல்ல போனா படம் வந்துட்டு இதாக்குறதுக்கு முதல்ல முன்னாடி சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஜோன்ல நீங்க இருந்துக்கோங்க, எங்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையானதை நாங்க பார்ப்போம், அதுக்கானதை நாங்க பண்ணுவோம், எங்க பேனருக்கு ஒரு நேம் இருக்கு, ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, அதை வந்துட்டு நாங்க எங்கேயுமே இறக்க மாட்டோம். டீசர் ட்ரெய்லருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ கண்டிப்பா இருக்கும். டீசர் வரதுக்கு 2 நாள் முன்னாடியே 1 நாள் முன்னாடியே ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி இறங்கும். அன்னைக்கு வைக்கிற ரெக்கார்டு ஒருத்தனும் தொட மாட்டான். அவ்வளவுதான். கண்டிப்பா ப்ரோ. மைத்திரி நீங்க சொன்ன மாதிரி அவன் ஒரு படம் எடுத்தாலே தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்டியாங்கிற மாதிரி அவன் தொட்ட படம் ஃபுல்லுமே, அதாவது இப்போ எப்படி சின்ன படமா இருந்தாலுமே அதுக்கு ஒத்தாப்புல பண்ணி விட்டுருப்பான். அதனால நமக்கும் கண்டிப்பா தரமா தான் பண்ணுவான், பார்க்கும், நம்புவோம். ப்ரோ இது அவனுக்கு சவுத்துல பெரிய லான்ச் ப்ரோ, இது தமிழ் இண்டஸ்ட்ரியில. அதே ஃபர்ஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூசரா வந்துட்டு நம்மால் தான் வராப்ல. அதை எந்த கண்டிப்பா அளவுக்கு கண்டிப்பா கிராண்டா பண்ணணுமோ அந்த அளவுக்கு கிராண்டா பண்ணுவான் ப்ரோ. இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிப்பா ப்ரொடியூசரா ப்ரோ. கண்டிப்பா தமிழ்ல வந்துட்டு படம் பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில கூட ஒரு ஆபீஸ் வச்சாங்கன்னு சொன்னாங்க உடையில. அதுவும் நம்மால வச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு தமிழ்ல. அப்படின்னா அதான் நம்ம பாத்துக்கோங்க. படத்துக்காண்டி தான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. லான்ச் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் ப்ரோ. லான்ச் குறையே கிடையாது. டீசர் லான்ச்சும் சரி, எல்லாமே சரி, இறங்குது பயங்கரமா ஷுவர் ஷாட்டா இருக்கும், டவுட்டே வேணாம். ப்ரோ இது அதுவும் எப்படி ப்ரோ யூடியூப் சேனல் என்ன ப்ரோ, மைத்திரி தானே? டி சீரிஸா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. டி சீரிஸா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏன்னா டி சீரிஸ் மியூசிக் தானே, அப்டேட்ஸ் எல்லாமே அதுல தானே? டி சீரிஸ் தானே ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, டி சீரிஸ்ல ஆமா வரும். ரைட்ஸ் தான். ம் ப்ரோ இது எப்படி ப்ரோ டிவி பிரிவு ஸ்டேட் லைட் சன் டிவி தானே? சன் டிவி தான். சன் டிவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா இல்ல பண்ணலையா ப்ரோ? இன்னும் தெரியல, அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணல. ஆனா சன் டிவி வந்துட்டு சேட்டலைட்டு, நெட்ஃபிளிக்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தேன் ப்ரோ. ஸ்ட்ரீமிங் இது ரைட்ஸ், சன் டிவி தான் தெரிஞ்சு சாரி, இருக்கும், வேற எதுவுமே போக வாய்ப்பு இல்லைண்ணே. ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இதுக்கு. அது பார்த்துட்டு அந்த இதுதான் ஸ்டேட் லைட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. சன் டிவி தான் ப்ரோ இருக்கும். அவன் இவ்வளவு பெரிய படம் பண்ணியிருக்கான், வேற எங்கேயும் கொடுக்க மாட்டான். கணேஷ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருல்ல அவருக்கு. வெயிட் பண்ணி செக் பண்றேன். என்ன போட்டிருக்காரு? ஸ்பீக்கர் கொடு ப்ரோன்னு போட்டிருக்காப்ல. இரு ப்ரோ, உனக்கு நான் டிஎம்ல இன்வைட் அனுப்புறேன். அவர் யூசர் நேம் என்ன, மதி யூகேஐ. டிஎம்ஏ ஆன்ல இல்ல, எனக்கு ஆன்லயே காட்டல. இல்ல எனக்கு டிஎம் ஆன்லைன்ல காட்டுது, நான் பார்த்து பண்ணிடுறேன். ரிக்வெஸ்டே கேட்கல. ரிக்வெஸ்ட் கேட்காம எப்படி கொடுக்குறது? டிஎம் அனுப்ப முடியுமா? மதி இது யூசர் நேம் வந்துட்டு இது பண்ணி ஆட் ஸ்பீக்கர் இருக்கும்ல அவனே. எனக்கு கீழே காட்டலையா ஃபர்ஸ்ட் ஐடி எனக்கு? வெயிட் பண்ணு. அதுதான் ஸ்பீக்கர் இல்லை, அதர் லிசனர்ல ஆள் அதிகமாக வந்துட்டாங்களே ப்ரோ. நீங்க உங்களோட டிஎம் செக் பண்ணுங்க, அதுல ஸ்பீக்கர் இன்வைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க, அப்பதான் மேல வருவீங்க. இப்பதான் கேக்குது. தருண் ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சிவராத்திரி அன்னைக்கு நைட் இறக்க போறாங்கன்னு தோணுது டீச்சரா. இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளுதான் ப்ரோ. சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் முழிச்சிருப்பானுங்க. அன்னைக்கு ட்விட்டர்ல சொல்ல போனா சிவராத்திரி நடக்கும். அதான் அன்னைக்கு இறக்க போறியா அவன்? அன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் முழிச்சுதான் கிடப்பானுங்கடி ப்ரோ. சிவராத்திரி 26 தானே ப்ரோ? ஆமா 26னா அப்ப நைட்டு 12 மணிக்கு 27 ஆச்சு. அப்போ அப்படி 27னா நைட்டு 12 மணி தானே? ஓவரா குழப்பிக்க வேணாம் ப்ரோ. மைண்ட ஃப்ரீயா விட்டுருங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி எனக்கே தோணுதியா. இல்ல ஆனா என்னன்னா ப்ரோ, இது என்ன ஒரு உண்மையான இந்த விஷயம் மைத்திரிக்கே தெரியாது. அவ்வளவுதான் ப்ரோ. மைத்திரிக்கு தெரியாது, எடிட்டருக்கு தெரியாது, டைரக்டர் யாருக்குமே தெரியாது இது. ஆதிக்கே தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும் ப்ரோ. இந்த மூணு பேர் உட்காந்து பேசுவாங்களா, அவங்களுக்கு தெரியும். அவங்க தானே. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? எனக்கு இதுல தளபதி போட்டிருக்கோம். நான் தான் பயங்கரமான வேரியம் ப்ரோ. நான் இங்க நாக்பூர்ல இருக்கேன். 8ஆம் தேதியே வந்துருவேன் நான் அங்க சென்னைக்கு. 9ஆம் தேதி எல்லாம் கொளுத்துறோம் தியேட்டரை. என்ன படிக்கிறீங்க? எங்க அப்பா எல்லாம் ஓஜி அவர்லாம். என்ன படிக்கிறீங்க? நாங்க IIIT தெரியுமா ப்ரோ? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து பிடெக் படிக்கிறேன். சூப்பர். இங்க விடாமுயற்சிக்கு தான் ஃபர்ஸ்டே போக முடியல. எங்க அண்ணா நாக்பூர்ல போயிட்டேன் நான். எப்படியும் எங்க அப்பா எல்லாம் ஓஜி வெறியர் அவர்லாம். ப்ரோ அங்க என்ன லாங்குவேஜ் ப்ரோ போட்டாங்க?
அங்கால தமிழ் தான் ப்ரோ, அங்க நம்மளாம் எப்பவுமே மல்டிபிளெக்ஸ் தமிழ் தான். இருக்குல்லையா அங்க வந்துட்டு, அதனால ஓகே ப்ரோ மல்டிபிளெக்ஸ்ல இருக்குல்ல, ஒரு ஷோ 2 ஷோ ஓட்டுவாங்க. ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. எல்லாம் இங்கேயே ஃபுல்லு ப்ரோ, நாக்பூர்லயே எல்லாம் சும்மா சொல்றாங்க ஃபுல் இல்ல ஷோ இல்லன்ட்டு. ப்ரோ அதெல்லாம் இல்ல, நல்லா தான் ஓடிச்சு. எஸ்எஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க, எல்லாம் வந்துச்சு எனக்குலாம் பார்த்தேன். பிடிச்சதா இருந்துச்சு. என் கூடயே 2 அணில் வந்தாங்க, அவங்களுக்கு தான் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நம்மலாம் கோட்டே போய் பார்த்தோங்க. கோட்டு படத்தே நல்லா இருக்குன்னு சொன்னோம். கோட்டோட இது என்ன ப்ரோ குறைச்சல்? ப்ரோ கோட்டெல்லாம் நான் பாக்கல ப்ரோ, செல்லுல ஏத்துனேன். ப்ரோ அந்த ஒரே ட்ரெயின் ஒரு இன்ட்ரோ இதுல சீன் அதுலயே அழிச்சிட்டேன் ப்ரோ. இல்ல இல்ல அனில்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் பொண்டாட்டியை தேடுறதுலாம் கதையான்னு கேட்பாங்க. போன படத்துல புள்ளைய தாண்டா தேடினீங்க நீங்க, அது ஒரு அதேதான் நானும் அதே சொன்னேன். அதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்தாங்க. நம்ம தலைப்படம் வந்த மட்டும் குறை சொல்லுவாங்க, 1008 குறை தேடி கண்டுபிடிப்பாங்க அவங்க. தூக்கின்னு வந்துருவாங்க உப்பு பாக்கெட்ட ப்ரோ, அது ஒண்ணும் ஆமா பண்ண ஆமா முடியாது. ப்ரோ. ப்ரோ 9ஆம் தேதி நைட்டு ப்ரோ கொளுத்துறோம் ப்ரோ, இங்க பாருங்க, எந்த நீங்க தியேட்டர்னா கொளுத்துறோம். இப்படிலாம் பேசாதீங்க. அதுக்கப்புறம் நம்மள ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இவனுங்கெல்லாம் என்ன வேணா குத்துட்டோம் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ் இல்ல, விஜய் ஹேட்டர்ஸ்னு டேய் பேசுவாங்க ப்ரோ. நீங்க நாட்ட வேற ப்ராப்ளம்டா. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது bro. அஜித் விஜய் ஹேட்டர்லாம் கிடையாது, சொல்றோம். ப்ரோ விஜய் ஹேட்டர் தான், ப்ரோ ஓப்பனாவே ஒத்துக்கலாம். விஜய் ஹேட்டர் எனக்கு அவன் பார்த்தாலே பிடிக்காது. இல்ல 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 நம்ம bro, யாருன்னு என்ன நம்ம தெரியுமா கூட சொல்றேன், இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதும் தருணே. இங்க பாரு, அவ்வளவுதான். அவன் நம்ம அவ்வளவுதான் என்னதான் நீங்க என்னதான் ஆன்லைன்ல ஃபேக் ப்ரோ, நம்ம ஆன்லைன்ல 1008 பேசலாம், அதான் ரியல் bro, லைஃப்ல நம்ம அப்படி கிடையாது. இங்க என்னதான் நீங்க பேசினாலும் உங்களுக்கு ஒரு முத்திரை வந்துட்டு ரெடி பண்ணிருப்பானுங்க. இங்க எப்படின்னா ஐஎஸ்சி முத்திரை குத்துற மாதிரி இவனுங்கெல்லாம் வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் இல்ல விஜய் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு 100% விஜய பத்தி 100%. ஏன்டா ப்ரோ நாங்களாம் விஜய சின்ன பத்தி எதுவுமே பேசாங்க நாங்களாம் ப்ரோ, சின்ன விஜய பத்தி வயசுல எதுவுமே இருந்து பேசாங்க அடிச்சுட்டு ப்ரோ. இருக்கோம். ப்ரோ நம்படா, நான் என் ட்விட்டர் பாருங்க, நான் விஜய் பத்தி நான் பேசியிருக்கவே மாட்டேன். நான் ஒரு ஏட்டர் கூட நான் போட்டுக்க மாட்டேன் ட்வீட் எதுவும். ப்ரோ நம்ம வரது எதுக்குன்னா தலையோட அப்டேட் பாக்குறதுக்கு. இவனுங்க இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி சுத்தி தலைன்னு அலைஞ்சா இவங்க இங்க வந்தா வந்துட்டு அசால்ட்டா குத்திட்டு போறாங்க. நான்லாம் ஸ்கூல்ல இங்க ப்ரோ, நான் இங்க ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வீட்டுல நான்லாம் சண்டை போடுவேன். நானு பிரபாஸ் கெத்துன்னுவாங்க, பிரபாஸ் ஆகுது ஒரு மயிர் ஆகுது, நான் சொல்லுவேன் யோ இப்பெல்லாம் சொல்லாதியா, கீழே சலார் குத்தி வச்சிருப்பானுங்க. இல்ல 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 யாரா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கு தெரியல ஓஜி தலைய பத்தி அவங்களுக்கு தெரியல. அது ரைட் தான் இவங்க சும்மா இப்ப பேன் இந்தியா ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஷாருக் கான் கூட நடிச்சிட்டோம் ப்ரோ, அது தெரியும் அப்பயே பார்த்தாச்சு ப்ரோ. நம்மளோட ஆறாலாம் எங்க எவனுக்குமே கிடையாது ப்ரோ. ஆமா, அதெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது. பிரபாஸ்லாம் இப்ப முளைச்ச காலம், நேத்து மலையில முளைச்ச காலம் அவங்களாம். வரும் நெக்ஸ்ட் வந்து நீல் ப்ராஜெக்ட் வருதுல்ல, அப்ப செய்யறோம் நம்ம. ப்ரோ ஆறானா என்னன்னு அவங்க கிட்ட போய் கேளுங்க ப்ரோ. அதுதான் அவங்களுக்கு என்ன பாக்வலி தூக்கி வந்து அங்கெல்லாம் அந்த ஆறான ஒண்ணு என்னன்னே ஆறானா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிகில் படத்துல இந்த இது சரி விடுங்க, எதுக்கு இந்த பிகில் படம் எல்லாம் பேச வைக்காதீங்க நல்ல டைம்ல. விஜய் ஃபேன்ஸ்ட்ட போய் ஆறான்னு கேட்டா 6 ரூபா வாட்டர் வேணா தெரியுமாங்க நமக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, யாரா நீங்களா? அஜித் ஹேட்டர்ஸடா நீங்க? விஜய் ஹேட்டர்ஸடா நீங்க? ஆமாண்டா விஜய் ஹேட்டர்ஸடா நீங்க? விஜய் ஹேட்டர் ப்ரோ விஜய் பத்தி பேசாங்க. அவனுக்கு எக்ஸ் ஒய் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இசட் பாதுகாப்பு அப்படி இப்படி ஏதாட்டு கொடுத்துட போறாங்க விஜய்க்கு. ஏன்டா இப்படி விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாம் ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கீங்கன்னு அடுத்து வந்துட்டு எல்லாரும் கேட்பானுங்க. அது சொல்றேன், ஓஸ்டே மிகப்பெரிய விஜய் ஹேட்டர் இல்ல என்ன தருணு. எனக்கு பிடிக்காது. நமக்கு பயந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட போறாங்க, இசட் பாதுகாப்பு அப்படி இப்படி ஏதாட்டு. பின்ன தியேட்டர்ல இவனு அண்ணாக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு பிரச்சனையே கிடையாது, நான் ஓப்பனா சொல்றேன். நான் வந்து இந்த மனுஷனை நான் வந்துட்டு அளவு கடந்து நேசிக்கிறேன். அதனால காரணமே இல்லாம நான் வெறுக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதேதான் அதே மாதிரி இந்த கம்யூனிட்டியை பிடிக்கும். எனக்கு வந்துட்டு தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு காரணம் ரீசன் எதுவுமே இல்லாம எனக்கு ஹேட் பண்றேன்னா ஓகே, அவ்வளவுதான், உண்மைதான் இது. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், விஜய் தவிர்த்து மொத்த எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இந்த அளவுக்கு வன்மத்தை காட்ட மாட்டேன். ஏன்னா ஆஃப்லைன் ரியாலிட்டி எனக்கும் தெரியும், எப்படி ஆஃப்லைன்ல இருக்கணும், எப்படி ஆன்லைன்ல இருக்கணும் எனக்கும் தெரியும். அங்க அவனுங்கள்ட்ட போய் நான் இப்படிலாம் பேச மாட்டேன், அவங்களும் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் உண்மையான ஃபேன்ஸு. இந்த மாதிரி இந்த எப்படின்னா வாடா படத்துக்கு போவோம், வா நல்லா உங்களால் படம் வைப்ப வரல அப்படின்னு நாங்கள் அது பேசுறது வேற. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக், மனநோயாளிங்க ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க போகிறான். அது இங்கே இருக்கிற வந்துட்டு வெறுப்பு வருது, இவனை அடிக்கணுமா அப்படின்னு. இன்னொன்னு ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க கோல்டு காயின் சொன்னா ஒண்ணு யாருக்குமே எதுவுமே தெரியாது. விஜய்க்குலாம் இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கீங்களேன், யாருக்குமே தெரியாது. அதனால சொல்லி வேஸ்ட் ஆஃப்லைன்ல. அதனால நம்ம சாதாரணமா பழகுற மாதிரி பழகிட்டு போனாதான் உண்டு ஆஃப்லைன்ல. இந்த மாதிரி புத்திக்கெல்லாம் இருக்குடா விஜய்க்கு அப்படிலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா இவன் என்ன புதுசா ஏதோ சொல்றான் அப்படிதான் நடப்பாங்க. நான் வீட்லயே இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், வீட்டுல நம்ப மாட்டேங்காங்க யாருமே.
விஜய்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு வீழ்த்தணும். இந்த பத்திரிகையில கூட விஜய் அஜித் விஜய் எழுதாங்க, விஜய் அஜித் எழுதுங்க அப்படிலாம் சொல்லுதான் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எதுவுமே. அது சொல்ல போனா ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் அந்த இல்ல பேச்சை ப்ரோ, எடுக்க மாட்டேன் அதெல்லாம் மொத்தத்துல. அதெல்லாம் மோஸ்ட்லி தெரியும் ப்ரோ. ஏன்னா அது அப்பயே பேப்பர்லாம் இதாச்சு இல்ல, அது அதெல்லாம் தெரியும். ரேர் ஆச்சு ப்ரோ. இருந்தாலுமே அது எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் ரேண்டம் தான். அது எப்படின்னா நீங்க பெரிய அம்மா அப்பாக்களுக்கு தெரியும் தவிர இப்போ உள்ள நம்ம ஆமா ஆமா பெண்களுக்கு ஆமா தெரியாது. புரியுதா உங்களுக்கு? வயசு பெண்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீ அஜித் வேணாலும் அப்படி சொல்லுதா, அப்படி எழுதுனா இப்படி எழுதுனா, விஜய்லாம் அப்படி எனக்கு சொல்லியிருக்க மாட்டாரு அப்படி அதான் ப்ரோ, இப்படின்னா. ட்விட்டர் வரதுக்கு முன்னாடி விஜய் பிடிக்காது தான். ஆனா உள்ள வந்தப்புறம் ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு அந்த இல்ல அளவுக்கு. இல்ல ப்ரோ நீங்க விஜய் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ அவன் அஜித்துக்கு ஊர் உலகமே விஷ் பண்ணிச்சு. அவன் பண்ணானா? இல்ல நம்ம அவன் பண்ணா பிடிக்காதுன்னு சொல்றதை பீட தாண்டி பிடிச்சிடும் ப்ரோ, பண்ணானா? வேணாம் ப்ரோ. இல்ல சொல்லுதேன். நம்ம ஜிபிஓ கொண்டாடும் ப்ரோ. அவன் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ சொல்ல போனா. தட்ஸ் இட், விட்டுருங்க. அப்பப்ப போர் அடிச்சா ஜிபிஓ அடிப்போம், அவ்வளவுதான். நமக்கு இன்னொரு மங்காத்தா வரப்போகுது. போதுமா? அதை கொண்டாடுவோம் நம்ம இன்னொரு விடுங்க ஏன் ப்ரோ, அது பர்த்டே. உள்ளூர் திமிங்கலம் எப்பனாலும் அடிக்கலாம் விடுங்க. சரக்கு அடிக்கும் போது எப்படி அவ்வளவுதான். ஊருக்காவோ அந்த மாதிரி அவன், ஓகேவா? ஊர் காக்கா சரி, தானே. ஊர் காக்கா ரைட்டு. ஊருக்குள்ளதான் கிடக்கும். அடிச்சு கிழிச்சு ரைட் பறக்க ரைட்டு. விடுங்க ஊர் இப்போ காக்காவை. அண்ணனுக்கு பூஜை பண்ணது போதும். ப்ரோ அப்புறமா தருண் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. மார்க் ஆண்டனிக்கு ஒரு எலிவேஷன் போட்டீங்களா நம்ம ஆளுக்கு? அவன் போட்டான்ல ம் போஸ்ட், அது என்ன ப்ரோ? அது பார்த்தாலே கூஸ் பம்ஸ் ஆகுது. என்னென்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கு? ப்ரோ அதே மாதிரி ஒரே ஒரு சீன் மட்டும் ஓல்டு சாங்க வச்சு தருண் ப்ரோ நீ போட்டிருந்தேல காலையில, ஆமா. அது மாதிரி ஒரு சீன் இருந்தா போதும் ப்ரோ, ப்ரோ தேட்டரை அந்த கொளுத்திடுவாங்க. அந்த பிஜிஎம்ஏ வந்து ஜிவிஎம் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கு ப்ரோ. அஜித்னு பேரை சொன்னா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அது ஒரு என்னென்ன மாதிரி அந்த சீனே எலிவேஷன் பண்ணியிருப்பாங்க சொல்ல போனா. அதுதான் என்னென்ன பண்ணி வச்சிருப்பானுங்க தெரியல ஆமா ஜிவிஎம்ல. ஆமா, இன்னொரு அஜித் குமார்னு பேரை சொல்லிட்டு இப்ப நீ யோசிச்சு சொல்ற அந்த பேரை வருங்காலத்துல யோசிக்காம யோசிக்காம சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அப்படின்னு. நீங்களும் சொல்லுவாங்க. அங்க ஒரு பிஜிஎம் செம்மையா யூஸ் இருக்கும். பண்ணிருக்கல. ஐயோ ஆமா ஆமா. ஐயோ, ஒரு ஃபேன் பாயா வெறி வெறி ரெஃபரன்ஸுக்கே வெறி அந்த வெறி. ஒரு ஃபேன் பாயா ரெஃபரன்ஸுக்கே அப்படி ஒரு எலிவேஷன் ஃபுல் படத்துல வந்துட்டு சொல்லவே வேணாம். ப்ரோ அப்டேட் இன்னொன்னு அங்கிள் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. எந்த இன்டர்வியூல கேட்டா கூட ஜிவி பிரகாஷ் வந்து என்ன சொல்லுதா அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்காப்ல. வெறியா வரும், தரமா வரும், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாது. இப்ப எந்த டேரக்டர் எந்த படம்னாலுமே இப்ப லோகேஷ் படத்தை நீங்க எடுத்துக்கோங்க, வரையில பாருங்கன்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. ஆனா இவன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்லல பாருங்களா, அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான், அந்த அளவுக்கு வந்திருக்க போய் தான் சொல்லுவான். இல்லன்னா வெயிட் பண்ணுங்க தான் எந்த டேரக்டர் எந்த மியூசிக் டேரக்டர்னாலுமே வார்த்தையை விடுவாங்க. ஆனா இவன் ஓப்பனா சொல்லிருந்தான் வெறியா வரும், தரமா வரும். பாத்தீங்களா அதுல அப்ப எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருப்பான். அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கிற மாதிரியே போட்டிருப்பான் ஒரு ட்வீட்ல. பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு காலம் தாண்டி இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கிற மாதிரி வந்துச்சு நமக்கு. ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ஹைப்புன்ற விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க குறைச்சிடாதீங்க. எப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்படி. எப்படின்னா நீங்க ஹைப் ஏத்த அதுக்கு குறையாம தான் இந்த படம் கண்டிப்பா வரும். நீங்க ஹைப் ப்ரோ என்ன ப்ரோ, நான் 50 டேஸ் டு கோன்னு டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு 47வது டேஸ் கோன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கேன். 50 நாள் வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. நான் இதா 50 நீங்க டேஸ்ல இருந்து ஹைப் அப்புறம் 3வது ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு ஹை இருப்பேன். லெவல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு கண்டிப்பா. ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் படமும் இருக்க போகுது. டவுட்டே படாதீங்க. இதுல கண்டிப்பா ஓவர் ஹைப் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காதீங்க. நீ ஹைப் ப்ரோ. வந்துட்டு கண்ணாண்ணா இருக்காருல கண்ணை ப்ரோ மூட்டு அன்னைக்கு வைக்கணும். நைட்டு சொன்னார் ப்ரோ யார் இருந்தீங்கன்னு தெரியல ஸ்பேஸ்ல. அன்னைக்கு ஒரு நாள் விடாமுயற்சி போஸ்ட்மான் பண்ணதுக்கு நைட் வந்து சொன்னாரு 11 மணிக்கு. இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கல, குட் பேட் அக்லி வரையல, மங்காத்தா பேச்ச நீங்க இதுக்கப்புறம் எடுக்க போறதே இல்லன்னு கண்ணாண்ணா சொன்னார். யாரெல்லாம் இருந்தீங்கன்னு தெரியல அதை அன்னைக்கு நான் ஸ்பேஸ்ல நைட்டு. கேட்டேன். கேட்டீங்களா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு போட்டாரு ஃபுல்லா அதானே இருந்தோம். ப்ரோ? கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டாரு. அன்னைக்கு நைட்டு போட்டது ஸ்பேஸ் அது ஃபுல்லா. அதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதேதான். இது இந்த படத்துக்கு அப்புறம் மங்காத்தா பேச்சை எடுக்க போறதே இல்ல, மறந்துட போறோம் அப்படின்ட்டாரு. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ப்ரோ நீங்க அந்த ஸ்பேஸ்ல பேசுனீங்க தானே? ஆமா வாய்ஸ் கேட்ட இருந்தோம்ல மாதிரி ப்ரோ. இருந்தது முன்னாடி. இருந்தோம்ல. அவர் இருந்தாப்ல. பில்லாமணியா நீங்களா? இல்ல பில்லாமணி கிடையாது, நான் இன்னொரு பையன். ஆனா அவங்க ஓகே நம்ம ஓகே. ஊர் தான். நான் திருநெல்வேலி தான் ப்ரோ. கண்ணான ஊர் தான். தெரியும் பயோல பார்த்தேன். பாத்திருக்கீங்கல்ல, கண்ணான ஊர் தான் ப்ரோ. தேட்டருக்குலாம் ஒன்னா தான் நிப்போம் எப்பவுமே, இல்ல செலிப்ரேஷன் நீங்க எல்லாம். ஸ்பேஸ்ல பேசுனீங்களான்னு கேட்டேன், வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது. ஆமா ஃபர்ஸ்ட் கண்ணான வரதுக்கு முன்னாடி பேசினேன். வந்ததுக்கு கணேஷ் அப்புறம் 1000 பேர் ஆயிட்டீங்க. ஒரு நிமிஷம், சாரி ப்ரோ கோச்சிக்காதீங்க, அவுட் ஆஃப் டாபிக் சொல்லுங்க. தான். கணேஷ் ஒரு தேவடியா பையன் பொட்டத்தனம் பார்த்துக்கிட்டு இருக்கான். தேவடியா பையனா? யார் அது? இது நான் உனக்கு நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அனுப்பு. அது ஒரு கண்டாரோலி தாய் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அது வெயிட் பண்ணுவேன். டிஎம் மட்டும் பண்ண நான் மாதிரி சொல்றேன். ஒரு எச்ச புண்டாமேனா நான் பார்த்ததே இல்லடா. துப்பு கட்ட கூதியா. ப்ளீஸ் டிஎம் மீ. என்னன்னு பாக்குறேன் ஃபர்ஸ்ட். இப்படி பாத்துக்கலாம். வா பில்லா அழகு வந்துட்டேன்.
கொள்கை பரப்பு செயலாளர் இவன் வந்துட்டாப்ல. ஒரு தண்டக்கம் நாட்டிடா வெயிட் பண்ணு, இவன் அடுத்து ஹைப் ஏத்துவான் பாரு. இன்னும் ஒரு அப்டேட் வரட்டும், தலையா இன்னைக்கு வச்சு வளைச்சு எடிட் இறக்குவியா அன்னைக்கு. இன்னைக்கு டிஎல் ஃபுல்லா பத்தி வந்து டிராகன் டெம்ப்ளேட் தான் இருக்கும். கொஞ்ச நாள் இறக்கட்டும். ஸ்பேஸ் போட்டதுமே சில பேத்துக்கு மேண்டட்ரியா ஸ்பீக் யூனிட் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க எல்லாம் தினமும் ரெகுலரா வரணும்னு சொல்லி. அதுல நீ ஒரு ஆளு கண்டிப்பா. அதுக்கப்புறம் பில்லா அழகு, அஜித் குமார் ப்ரோ, ஜிப்சி ப்ரோ, நிவாஸ் ப்ரோ, இவங்க எல்லாத்துக்கும் தனியா இன்வெர்ட். பில்லா அழகுலாம் வேஸ்ட். இன்ஸ்டாகிராம்ல தான் மாசு, ட்விட்டர்லாம் பில்லா அழகுலாம் பூமரங்கு. ஏன்னா இவ வட்ட ஒண்ணு சொல்றான், நீ ஸ்பேஸ் போடுற, எனக்கு பைக்கே தரமாட்டுற, ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ண நம்ம மாட்டேன். ஸ்பேஸ் போட்டா எப்பயாவது தான் வரான். அவன் ஸ்பேஸ் போட்டா தூங்கிடுறான். டேய் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ஆள்றதே பில்லா அழகுதான். அவர் அவ்வளவு ரீச் வச்சிருக்காரு, ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, ஒரு பீக் இருக்கு அவருக்கு. விஜய் விட அதிக ரீச் இருக்கு ப்ரோ பில்லா. 2 வருஷமா ஒரு பேஜை வச்சு மொத்த தலை ஃபேன்ஸி லாக் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுவானுங்க. ஆனா இங்க எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க வெளியில நான் ட்விட்டர்ல இருக்கிறது நான் அவ்வளவா காட்டிக்க மாட்டேன் வெளியில. எனக்கு பில்லாவுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றப்ப என்னடா அது நம்ம போய் போஸ்ட்டை ஷேர் பண்றாங்க அப்படின்னு தோணும். போதும்டா டே போதும்டா. ப்ரோ மேல ஒரு ஷேர் பண்ணிருக்கேன், அது மார்க் ஆண்டிங்ல எந்த இடத்துல அந்த பிஜிஎம் வரும் மட்டும் யாராவது பார்த்து சொல்லுங்க. எனக்கு இந்த கண்டென்ட் சென்சிட்டிவ் கண்டென்ட் அழகு ஜிபேல 100 ரூபாய் அனுப்பிடு, நீ சொன்ன மாதிரியே பேசுறேன். ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்கேன், எந்த இடத்துல வரும் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. மார்க் ஆண்டிங்ல தருண் உனக்கு காட்டுதா அவர் போட்டிருக்காது? அவரு சென்சிட்டிவ் கண்டென்ட்ல காட்டுது, எனக்கு ஏன்னு தெரியல. வாங்க அஜித் குமார் ப்ரோ. ஐயோ அந்த ஆளா? தலைவர் இன்னத்துக்கு சரக்கு போட்டிருப்பாரு. இல்ல இந்த வாட்டி தெளிவா இருப்பாப்ல, அப்டேட் வந்திருக்குல்ல, அப்பதான் இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க. நீ வேற. தட்ஸ் மை பாய். டேய் கணேஷ், என்னடா இன்னைக்கு ராஜேஷ்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், அப்புறம் கமெண்ட் எல்லாம் பண்ணா, அப்புறம் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணா டெலீட் பண்ணி விட்டான் கமெண்ட. சொல்ற ராஜசேகரா, டேய் அவன் ஜோக்கர் கூதியாண்டாடே, அவனை தட்டி விடுற, அவனை பத்தி அப்புறம் பேசலாம்டா. இங்க பாரு, இவன் அவர் வந்து இப்ப தேல்பத்ரி சிங் மாதிரி ஆகி போயிட்டாப்ல கணேஷுக்கு. இப்பெல்லாம் என் ஆட்டோக்கார தம்பி எங்கன்ற மாதிரி இவனும் ஆரம்பிச்சிடுறியான். நீ எல்லாருமே பத்தி யூடியூப்ல போடுற வீடியோல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்டா வந்து இந்த மாதிரி ஒரு என்னது என்ன இடியப்ப எங்க எனக்கு அனுப்பு, அதை நான் பாக்கணுமே. அதை பண்ணு. இந்த மாதிரி ஒரு அஜித் ஃபேன் வந்து இப்படி சொல்றான், அப்படி எல்லாம் பேசுறான்டா. அவன் ஆக்சுவலா யூஸ்வலாவே பேசுவான் அந்த மாதிரிதான். யூஸ்வலா பேசுவான் தான் நாய். இந்த ஐடி பேர் சொல்லிருக்கானா? ஏய் கணேஷ், என்னடா உனக்கெல்லாம் ஐடி ப்ரமோஷன்லாம் பண்ணிருக்காங்க. சொல்ல இரு பில்லா என்ன சொன்னான்னு தெளிவா சொல்லு. நீ பாட்டி நிறைய கூட்டே குழப்பி விட்டு போயிடாது. டேய் ஆமாடா, நீ பண்ண ட்விட்டர் தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி நான் வந்து முன்னாடி அஜித்துக்கு வந்து சொம்படிச்சேன், இப்ப வந்து விஜய்க்கு பேசுறேன். நான் என்னைக்கு விஜய்க்கு பேசினேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். சரி பால் அடிப்பா அவனை. எங்கடா இன்னைக்கு போட்டிருக்கானா வீடியோ ஏதாவது? கணேஷ் நீ கரெக்டான ரூட்ல தான் போற, அழுத்தி அடி உனே இப்படியே பேசு. தல கணேஷ் வந்து எல்லாருக்கும் தெரியுறான்டா. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல, கம்முன்னு இருக்கு. எல்லாரையும் அபியூஸ் பண்ணிட்டு சொல்லி வச்சிருக்கான். ரூட் தான் கரெக்ட் கணேஷ். இங்க பாரு, நீ என்னைக்கு பண்றது வந்துட்டு கரெக்டா போகுது. இதே பாயிண்ட வச்சு இன்னும் ஒரு 4 ஏத்து சரியா போயிடும். டேய் அந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விடுறா. அப்படி என்னதான் புலம்பி வச்சிருக்கான்னு பாக்கணும் போயிட்டு. பேரே வந்து அபியூசர் தான் எங்க போய் பார்த்தாலும். ரைட் இப்படியே சொல்லுங்கடா, சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க. டேய் ஒன்னு இப்ப நீ வந்து சண்டை போடுற, உனக்கு வந்து சண்டை போடுறது உனக்கு கேரக்டர், எங்களுக்கு வந்து சண்டை போடுற கேரக்டர் கிடையாது. சரி என்ன விஷாக்கு அமைதியா இருக்க, தியானம் பண்ணிட்டு இருக்கியா? அவர் அப்டேட்டுக்கா என்னன்னு தெரியலையே. இல்லையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதான். சரி ஏதாவது சொல்லு. 50 நாள் போஸ்டர் எங்க? உமேஷ் கேளியா 2 நாளா போயிட்டு இருந்தாப்ல, எங்க வர உமேஷ் தலைகாட்ட மாட்டேன். பத்தியா இல்லையா தருண்? இன்னைக்கு அப்டேட் வரும்னு சொன்ன மாதிரி அப்டேட் வந்துச்சு பத்தியா இல்லையா விஷாக்கு? அது இன்னைக்கு இல்ல, ஒரு சின்ன திருத்தம். ஒண்ணு சொல்லவா, இவை லொடுக்கு மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவியான். காலையில ஏதாச்சும் 4 ட்வீட் போடுவியான், அதுல ஒரு ட்வீட் நடந்துருது. இவன் என்ன பண்ணியானா அதை வச்சு இதே ஏத்துக்கிறியான். 4 ட்வீட் போடுறான் அவனு, 4 ட்வீட் போடுறான். ஒண்ணு கடைசி எல்லாத்துக்கும் ஒரு முட்டு ஒண்ணு வச்சிருப்பியான். இப்ப என்னடா ராக்கெட் சிம்பிள் வச்சு ஃபயர் விட்டானா அப்டேட்ன்ற மாதிரி ஒரு குறியீடு மாதிரி செட் பண்ணிருப்பியான். அப்டேட் வச்சுக்கோவேன், நான் ஸ்பேஸுக்கு போட்டிருந்தேன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏத்திட்டு போயிருவியான். ஒரே டிஎம் மட்டும் பாரு. அது எப்படி தெரியுமா? காலையில வந்து அப்டேட் வரும்னு சொல்லி ஒரு ட்வீட், வராதுன்னு சொல்லி ஒரு ட்வீட், வந்தாலும் வரலான்னு சொல்லி ஒரு ட்வீட், 3 போட்டு வச்சுட்டு உட்காந்துக்குவான். எது வந்தாலும் வந்து கடைசியில வந்து பாசிபிலிட்டி தான் வரும், அந்த மாதிரி உட்காந்துக்கிறான்.
இன்னும் தலை கணேச யாரும் விஜய் ஃபேன் போய் சண்டை போடலையா? என்ன போடலாமா சொல்லு, போடலாமா இப்பயே? வேணாண்டா, கொஞ்ச நேரமாவது நிம்மதியா விடுங்கடா. அப்புறம் என்ன இது கேக்குற? நீ போய் சண்டை போடுவே இல்ல டெய்லியும், அதான் கேட்டேன். உனக்கு வந்து இதெல்லாம் வந்து உனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் உனக்கு பிடிக்காது இல்ல, சண்டை தானே போடுவேன், அதான் ஓ கேட்டேன். பிராண்ட் பண்றாராமா? இந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணாதீங்கடா. அங்க எப்படின்னா விஜய் சைடு சில பேர் இருப்பானுங்க, எப்படின்னா அஜித்தோட குஞ்சம் மட்டும் தான் கடிப்பானுங்க, விஜய்க்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இவன் அப்படி கிடையாது. இவன் 10 நெகட்டிவ் ட்வீட் போட்டா, ஒரு நெகட்டிவ் ட்வீட் போட்டா 10 பாசிட்டிவ் போடுவான். ஆக மொத்தம் கணேச வந்து இன்டைரக்டா செருப்பால் அடிச்சாங்க, அவ்வளவுதான். இவன் நெகட்டிவ் வந்துட்டு ஒரு 10 போட்டானா அதுக்கேத்த மாதிரி பாசிட்டிவ் ட்வீட்டும் போடுவாங்க. அது பேர் என்ன மிக்ஸ் பண்ணிட்டு தருண் அதையும். டேய் தருண், இப்ப இவங்க 3 பேர் ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்கடா. நம்ம ட்ரோல் விஜய், எக்ஸ்கே மேக்ஸ், இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்து இப்பெல்லாம் ஃபயர் அடிக்கிறது. மார்கன் கேங்கா சேர்ந்துட்டாங்க. எப்படின்னா எப்படின்னா இது இந்த தி பாய்ஸ் ஆர் பேக்ன்ற மாதிரி தான் புலம்பினே இருப்பான் எப்ப பார்த்தாலும். அவன் கொஞ்சம் மைக் கூட. யாரு? லோகேஷ் குமார்னு ஒருத்தர் இருப்பான். ஏய் அதை இப்ப புலம்ப சான்ஸே இல்லையே, இங்க வா. இல்ல முந்தா நேத்து புலம்பி இருந்தான் பாவம். என்னடா டேய் போஸ்டர் வரல, டேய் வாடா டேய் டேட்டே விட்டான், வாடா மேல வாடா. யாரு? லோகேஷா? ஆமா லோகேஷ் குமார். இது கீழே பரமசிவன் டீப் வச்சு அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. இந்த அதுக்கு அடுத்து எல்லாரும் அப்படிதான் பார்க்க, ஜிபி சக்சஸ் பத்தி எல்லாரும் அப்படிதான் அண்ணாந்து பார்க்க போறானுங்க. லோகேஷ்க்கு மைக் கொடுங்கடா, பேசுறேன். கொடுத்தாச்சு வர போறான், வந்துருவான். என்ன தருண், படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுமே அந்த ஆசதோச பாட்டுல ஒரு சீன் இருக்கும், நதி கதவு திறந்து வெளியே வருவார் பாத்தியா, அந்த மோடு தான் தருண். அதுக்கப்புறம் இன்னொரு அப்புறம் இது இன்ஸ்டாகிராம்ல இவன் சங்கர் அஜித் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, எடிட்டர். அவன், நானு, அப்புறம் நம்ம மங்காத்தா கவின் 3 பேரும் சேர்ந்து நாங்க ஒரு மாசம் பண்ண போறோம் இங்க கோயம்புத்தூர் கல்பனா தியேட்டர். இங்க நம்ம கற்பகம் காம்ப்ளெக்ஸ்க்கு 3 நிமிஷத்துக்கு. ஜிபிக்கு. சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ் தருண். மேல ஒன்று ஷேர் பண்ணிருங்க பாரு, அதை ஃபர்ஸ்ட் உடனே தூக்கிடுவேன். நல்லா ஃபன்னா இருக்கு பாரு. நீ படி தருண், அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த சொட்டையை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பிகாஸ் தலைஃபோன் சொல்லி பிச்சை எடுத்து காசுக்கு தலையை பண்ணது இந்த சொட்டை. எல்லாரும் வண்டியில ஏறாத, நீ வந்தா போஸ்டர் எங்கன்னு கேட்பாங்க. உமேஷே பாத்துக்கோ. சரியான மொல்ல மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு வீடியோ போட்டு அது யாராவது பாத்தீங்களா? எது ப்ரோ? லேப்டாப் வாங்குறதுக்கு பிச்சை கேட்கற மாதிரி. என்னன்னா எனக்கு கொஞ்சம் லேப்டாப் தேவைப்படுது, நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா வியூஸையும் நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழுவாம் ப்ரோ. பழைய இதெல்லாம் எனக்கு இப்ப ரீச்சே போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த பழைய இதெல்லாம் வீடியோ எல்லாம் 100K வரதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான்டா. ஐயோ பிச்சை மேல பிச்சை எடுப்பான். தருண் கோர்ஸ் யாருக்காவது கூட மைக் அக்செப்ட் பண்ண முடியலனால கணேச தூக்கி கீழே போடுங்கடா, அப்பதான்டா கரெக்டா இருக்கும். போடா விஜய். எனக்கு ஷோ ஆகவே இல்லடா. இவன் ஏதோ ரெஸ்பாண்ட் காட்டுச்சு, அப்ப காட்டலையே. விஜய் விட கெட்ட வார்த்தை எதுவும் இல்ல. தருண் சொல்லுங்க. தருண் ப்ரோ, ஒரு என்னன்னா பாலிவுட்ல இந்த இன்டர்வல் மாதிரி வந்து டிடில இருக்குன்னா இந்த படத்துல ப்ரோ வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ப்ரோ எனக்கு மட்டும் தான் ரொம்ப வாய்ஸ் கம்மியா கேக்குதா இல்ல எல்லாருக்குமே அப்படி? எல்லாருக்குமே அப்படிதான். அதான் கொஞ்சம் லோவா கேக்குது ப்ரோ. ஐ திங்க் இது போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளூடூத் அந்த இது போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நான் போடவே இல்லையே, நான் வெளியே. டேய் கணேஷ், ஏதாவது யாரையாவது கூட்டு வாடா. அவங்க பங்காளி எல்லாம் இருப்பாங்க இல்ல, விஜய் ஃபேன்ஸ் யாரையா கூட்டிட்டு வரலாம். மேல GBU from April 10 போட்டு எடுத்துறோம். விஜய் ஃபேன்ஸ் கூட்டுவாங்க. பாய்ஸ் ஒண்ணுதான், ஒன்லி தலை ஃபேன்ஸ்க்கு மட்டும் மைக் கொடுங்க, அதுவும் ஐடியா பார்த்து கொடுங்க. சில நாய்ங்க இப்படிதான் நமக்கே பிளேடு போட வருவாங்க. ஐயோ இன்னைக்கு ஒருத்தன் தான் பாடுறானா அவன, அதுதான் எனக்கு அண்ணா சொல்லும்போது லைட்டா ஒரு மைல்டா டவுட். இன்னைக்கு ஒருத்தன் பிளேடு போட வந்துட்டான், நல்ல வேளை அடிச்சவனை துரத்தியாச்சு. பார்த்து போடுங்க. தருண் ப்ரோ டவுட் இல்ல, நம்ம என்ன மங்கத்தாவை பிரேக் பண்ணிடுவோமா? கண்டிப்பா ப்ரோ. குழந்தைலாம்ல
இதுக்கப்புறம் மங்காத்தா இஸ் மங்காத்தா தான் ப்ரோ. அது ரைட்டு. நான் சொல்ற அர்த்தம் வேற. ஜிபியு அப்ப தனியா ஜிபியுன்னு சொல்லுவோம்ல. ஜிபியு தான் மங்காத்தா தான். ரெண்டுதும் இது அது பேர் என்ன டைலாக் வருமே, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அந்த மாதிரி. அவர் பண்ண சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது ப்ரோ. அவரோட பெர்ஃபார்மன்ஸே மேட்ச் பண்ண முடியாது. அதுல ஒண்ணு ஓஜி பாத்தீங்கன்னா முகவரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரலாறு, மங்காத்தா. இதெல்லாம் வந்துட்டு அந்த ரோல் பண்றதுக்கு அவர் தான் பிறந்தவர். வரலாறு தான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன். இந்த படங்கள்ல அவர் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி மட்டும் பண்ண முடியாது. கேக்குதாயா? சரி உனே போஸ்டர் என்னாச்சு இவனே? இல்ல அந்த ஐடி என்னன்னு தெரியல. ஸ்பீக்கரே வந்தாலும் இதான் மாட்டுது. சரி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். எவனோ காலையில இப்ப 5 மணிக்கு எவனோ போட்டான் டிஷர்ட்ல விஜய் டைலாக் இருக்குன்னு. அது எவனோ நம்பாதீங்க, நான் சொல்ல வந்தேன். விஜய் டைலாக் இருக்கு, புண்ட டைலாக் அது சும்மா ப்ரோ, அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அப்புறம் அந்த சரக்கு வச்சிருக்கேன் ஆள் கொண்டு உருட்டுவாங்க. எவன் நம்பாதீங்க போறா சொல்லிட்டு அவர் போட்டு அதெல்லாம் வச்சா என்ன ஊருக்கே தெரியும். ஆனா இல்ல இன்னொருத்தர் இருக்கான். பேரு வேற மறந்து வச்சான். இன்ஸ்டால ஒருத்த உட்காந்து பேசிட்டு இருந்தான். அது பேர் என்ன, மைத்ரி தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து புஷ்பா படத்துல நடிச்ச புஷ்பராஜ் வந்து இந்த படத்துலயும் வராரு அப்படின்னா, சாமி என்னெல்லாம் பேசுறானுங்க வேற. அது கூட விட்டுருங்க. ஆனா சொன்னா பாரு, விஜய் ஆதிபி ஒப்பானாயா, அவன் ஃபேன் பாயா, அவன் ஒப்பானாயா, அவன் சொன்னா ஊருக்கே தெரியுமியா. நான் தான் சொல்றேனே, டே சொட்ட, டே இங்க வாடா சொட்ட, அப்படி ஏதாவது இருக்கும் மேபி. இல்ல ஊருக்கே தெரியும். கொளுத்த மாட்டான் போய் கணேஷ் ப்ரோ, டே சொட்ட உட்கார்றா, உட்கார்றா, அந்த மாதிரி ஏதாவது. எனக்கு அந்த திருப்பதி படத்துல அந்த சீனை மட்டும் நான் லூப்ல பாப்பேன். ஏன்னா அது இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ஒண்ணு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு காமெடி பண்ணுவான். வரலாறுல கூட வரும் ஒரு சீன், சொட்டன்னு சொல்லிட்டு. வரலாறுல சொட்டன் வரும் சொல்லுவாருயா கடைசியில. எதுல வில்லன்ல? சரி இவனே சொட்டையை டீகோட் பண்ணது போத விட்டுருங்க. எல்லாரும் ரெடி இறங்கிருவீங்க. இன்னொன்னு யாரோ மங்காத்தாண்டிங்க, ஒரு நிமிஷம் யாரோ மங்காத்தாண்டிங்க. 1000 மங்காத்தா அவன்டா, மங்காத்தா ஒரு மங்காத்தா. அது ஈடு கொடுக்க யாருமே வர மாட்டாங்க. தலை நடிச்சாங்க வர மாட்டாரு. இல்ல நம்ம என்னன்னா, நம்ம படம் வந்தாலே மங்காத்தா அந்த ஒரு வார்த்தை வருதுல, எனக்கு இதுக்கப்புறம் ஜிபியோன்னு வரணும். அதுதான் இல்ல இது என்னன்னா ஆதிக் ஸ்டைல்ல நம்ம சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும், அவர் எப்படி ஆசைப்பட்டோம் அப்படி எடுக்க போறேன் படத்தை. அவ்வளவு அதை அடிச்சுட்டு போங்க. நீ மங்காத்தா மாதிரி இருக்கு, பில்லா மாதிரி இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு போனா அப்ப நம்ம என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஒண்ணு நடக்கும். அந்த மேஜிக் ஒரு தான் நடக்கும். அந்த மாதிரிதான் எல்லா படமும். ப்ரோ ஜிவி சொல்லிட்டான் ப்ரோ, ஃபேன்ஸுக்கு விக்ரம் மணிக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இப்ப தருண் மாம்ஸ் ஆகட்டும், நானு கணேஷ் மாம்ஸ், இப்ப எல்லா பேரும் நம்ம எடுத்தா தலையை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும், அதனால அவர் எடுக்கிறான். அவ்வளவுதான். ஜெயா காசுல எடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா டைலாக் வச்சிருவீங்க. இதே சொட்ட எங்கடா நானா அது வைப்பேன். ஜெயா காசு ஹீரோயின் பேர் என்ன வைப்பான்னு உங்களுக்கே தெரியும். வேணா ஏன்டா இப்படி இருக்கீங்க மாம்ஸ்? நீயே சொன்ன என்ன போட்டுருக்கீங்க, எல்லாத்தையும் பேசிட்டீங்க, அமைதியா இருக்கா. நமக்கு வந்து இப்ப குட்பேடக்லி படம் வந்து இப்போ மங்காத்தா மூவி பில்லாலாம் இப்ப எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு மூவி அமைஞ்சிட்டா போதும், சதற விட்டுறலாம். இன்னொன்னு நான் 100% ஷுவரா சொல்லுவேன், ஐபேத்துக்கான நான் சொல்ல. டீசர் வந்து டீசர் வந்தா வச்சுக்கோங்க, சவுத் இந்தியால இப்ப ஒரு டீசர் யாரு மேக் பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். நான் ஐபேத்துக்கானே சொல்லுவேன். இல்ல ஒரு டவுட், டீசர்னால தான் டவுட் வருது. எத்தனை லாங்குவேஜ்ல இறக்குறாங்க டீசர்? ஒரே லாங்குவேஜ் தான் வருமா? பேன் இந்தியா மூவி தானே இது. ஒரு நிமிஷம் அமைதி. டீசர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த லாங்குவேஜ் இதெல்லாம் அந்த டீகோடுக்குள்ளே போகாதீங்க. டீசர் வந்துட்டு தனித்தனியா இங்க பாருங்க. படம் வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு பைலிங்குல எடுக்கிறானுங்க, தமிழ் தெலுங்குன்னு சொல்லி ஒரே அட் அ டைம்ல எடுத்துட்டு இருக்காங்க.
அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல கன்ஃபார்ம், தெலுங்குல கன்ஃபார்ம், ஒரு நாள்ல இறங்கிரும். மிச்ச லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அது அடிஷனல் ப்ரொமோஷனுக்கு ஏத்த மாதிரி அதை வந்துட்டு தனித்தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால பேன் இந்தியா படம் டைட்டிலே அதுக்குனே பேன் இந்தியாக்கானே குட் பை அக்ரிமெண்ட் வச்சது. அதுக்கான ப்ரொமோஷன் அக்ரிமெண்ட் போட்டதே மைத்திரி அக்ரிமெண்ட் போட்டதே நான் பேன் இந்தியா படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னா அக்ரிமெண்ட்டே போட்டது. சோ பேன் இந்தியா படம் தான். அதனால 5 லாங்குவேஜ்ல வருது நம்ம படம் ஜிபியூ. அதாயா அதுக்கான ப்ரொமோஷனை பண்ணி தனித்தனியா பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயுமே இந்த ஒரு நாள்ல இதெல்லாம் பண்ணி இன்னொன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தலை வந்து ஓன் டப்பிங் தெலுங்குல பண்ணிருக்காராம். அது ஓன் டப்பிங் இருக்காதியா, எப்படின்னா தமிழ்ல பண்ணது அந்த ஏஐ மூலியமா ஒரு கேள்விப்பட்டேன்ப்பா. விதையும் பிடிச்ச என்ன அடிக்க கூடாது. இல்ல கேள்விப்பட்டேன்னா இல்ல, இது வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டானுங்க. எப்படின்னா அவர் தமிழ்ல டப்பிங் கொடுத்துருவாப்புல. எப்படின்னா அந்த ஏஐ மூலியமா அவரோட வாய்ஸை வந்துட்டு அப்படியே அடாப்ட் பண்ணி தெலுங்கு அந்த அந்த அதர் லாங்குவேஜ்ல வந்துட்டு இது பண்ற மாதிரி ஒரு டாக்ஸ் ஒன்று போச்சு. ஏன்னா நிறைய பேர் சொன்னானுங்க இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு அப்படின்னு. அதான் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன். இப்படி பண்ணலாம். எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருச்சு. அமிதாப் பச்சனுக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாரு ஏஐ இல்ல அந்த மாதிரி. அதான் டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருச்சு. எல்லாமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருச்சு. நினைச்சா பண்ணலாம். சொல்லுங்க. கொடுக்க ஐப்புக்குலாம் பாப்போம். படம் வந்தா பாப்போம். என்னாச்சு அஜித்துக்குமா ப்ரோ? நீங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஹாலிவுட்ல இருந்து இது ரீமேக் பண்ணி அதுக்குமா ப்ரோ நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்ப சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இதுல என்னன்னா அஜித் சார் வந்து ஹாலிவுட் படத்துல இந்த ஒரு இன்ட்ரோ எலிவேஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? ஹாலிவுட் தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில் எனி டே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் அவர் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு படம் போதும். அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பிரசன்ஸ்ல ராவான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஜிபியூலமே இருக்க போகுது. அதுல டவுட்டே கிடையாது. ஜிபியூல பாத்தீங்கன்னா நீ ஃபைட் சீனுக்கு எவ்வளவு ஹைப் வேணா வச்சுக்க, மாஸ் சீனுக்கு ஒரு ஹைப் வச்சுக்க, ஹைப் வந்துட்டு உலகத்துக்கு மேல வச்சுக்க, தள்ளி எக்ஸ்டெண்டுக்கு போயிரு. ஏன்னா அதுக்கு அதை விட டஃப் கொடுக்குற மாதிரி நம்மளோட ஒருத்தர் அங்க மாஸ்டர் மைண்ட் ஒருத்தருக்கான், சீனியர் தேட்டர் அங்க இருக்காப்புல டைரக்டரா. நம்ம யோசிச்சா அவர் அதுக்கு மேல டபுளா யோசிப்பாப்புல. அதனால எல்லாருமே ஹைப் எக்கச்சக்கமா ஏத்தி வச்சுக்க. சிம்பிளா சொல்லணும்னா மகிழ் திரும்பி சொன்னா தெரியுமா, இந்த படத்துல ஒரு மாஸ் இன்ட்ரோ கிடையாது அப்படி. நம்ம இதே மாதிரி இதுல இந்த படத்துல ஒரு பெரிய மாஸ் இன்ட்ரோ இருக்கும், பெரிய இன்ட்ரோ பிளாக் இருக்கும், பெரிய மியூசிக் இருக்கும், பெரிய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி அது எது கிடையாது, எல்லாமே இதுல டபுள் டபுளா இருக்கும். இல்ல ஒரே நிமிஷம், ஒரு 10 விக்ஸ் பாக்கெட்டே எடுத்துட்டு போயிருங்க. அதான் சொல்லிட்டேன். அதான் அவர் சொன்னதுதான், அதே மாதிரிதான் மகிழ் திருமேனி எப்படி சொன்னாரோ அது கிடையாது இது கிடையாது. எல்லாருமே 10 மடங்கு இருக்கும். சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெனட்ரிலும் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. இன்னொன்னு சொல்ல மாட்டேன். யாரும் எங்களுக்கே விக்ஸாடா வெளுத்து கட்டிட்டு போயிருங்க. இல்ல ஆகாஷ் வெளுத்து கட்டிட்டு போயிருங்க. எங்களுக்கே விக்ஸா. நாங்களாம் வேதாளத்தையே தாங்கினவங்க. இந்த பாடி எவ்வளவோ தாங்கிருச்சு. நாங்களாம் அந்த படத்தையே கத்தி கத்தி பார்த்தவங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏமாத்திரம் முன்னாடி. சரி மாம்சு அதெல்லாம் விடு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆசை தோசை இருக்காம்ல ப்ரோ, இருந்துச்சுன்னா எனக்கு கையில பிடிக்க முடியாதுடா. அன்னைக்கெல்லாம் அந்த தியேட்டர் வாசல் அந்த ஸ்டெப்பை நானே ரீக்ரியேட் பண்ணிடுவேன். நானாயே அவரோட ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஆசை தோசை ஸ்டீலில இருக்கான்னு. ஆரம்பிச்சதே நான் தான். ஸ்டீலிலாவோடது நான் ப்ராப்பர்ட்டியை தொட்டதே ஃபர்ஸ்ட் நான் தான் தெரியுமா. ஏன் ஆசை தோசை நீ ஆரம்பிச்ச, ஸ்டீலில இருக்க நான் ஆரம்பிச்சேன். ப்ரோ ஒன்னே ஒண்ணு ப்ரோ, இந்த ஒத்த ரூபா தரேன் கன்ஃபார்ம் தானே ப்ரோ? அது தெரியல ப்ரோ, டவுட் தான் ப்ரோ. பாப்போம். நான் இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ 10 நாளா வைப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அத போட்டு கன்ஃபார்ம் ரைட் ப்ரோ. அர்ஜுன் தாஸுக்கு வச்சாலும் சரி, யாருக்கு வச்சாலும் சரி, எப்படியும் ஆப்போசிட்ல தலை வர போறாரு அந்த சாங் ஓடையில. யாருக்கு வச்சா என்ன, அந்த சாங் ஓடும்போது அர்ஜுன் தாஸ போட்டு 4 மிதி மதிக்கணும் ப்ரோ. ப்ரோ தலையே சிங்கிள் ஷாட்ல ஆடி இருக்கலாம். அடிக்கிறேன்றீங்க. அர்ஜுன் தாஸ் அடி வாங்கினா நல்லா இருக்கும்டா மூவி ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ அர்ஜுன் தாஸா ஒத்த ரூபா தாரன்னு சொல்லி மிதிச்சு சில்லறை ஃபுல்லா எடுப்பாரு. எப்படியாட்டு ஆதிக்கு வச்சிருப்பான் சீனு. சில்லறை ஃபுல்லா எடுப்பாரு. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். ஸ்பாயிலர் அலர்ட் கூட வச்சுக்கோங்க. ஜிமிக்கி கமல் பாட்டு உள்ள இருக்கான் படத்துல. ப்ரோ என்ன ப்ரோ ஒன்னொன்னா சொல்றீங்க? எல்லாம் மீறி போறீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச விட்டா பில்லா அஜித்தும் ஜிபியும் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சாரி.
உங்களை நான் ஒன்னே சொன்னேன், ஹைப் ஏத்துங்கன்னு தான் சொன்னேன். ஆனா இப்பெல்லாம் உங்களை ஏத்த சொல்லலாம் சத்தியமா. படத்துல பாட்டு இல்ல, பாட்டுலதான் படமே இருக்கு. இல்ல இவங்கள சரி இவங்கள ஹைப் ஏத்துங்கடான்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொன்னா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா இஷ்டத்துக்கு ஏத்துறானுங்க. டேய் இப்பெல்லாம் ஏத்துனா உனக்கு செருப்பால் அடிச்சு நோட் பண்ணி வச்சு அடிப்பானுங்க. நீங்க எழுதி வச்சுக்க மாம்சு, எழுதி வேணா வச்சுக்க மாம்சு. படம் முடிச்சுட்டு வந்து நீ கால் பண்ற இல்லையா மட்டும் பாரு. ஐயோ அன்னைக்கு நீ ஸ்டேஜ் சொன்னையா நானே கேட்கல அப்படின்னு மட்டும் பாரு. அதே நடக்கும் பாரு. சேம் பாட்டு வரும். ஜிமி கமல் பாட்டோட த்ரிஷா கூட ஆடுறப்போ ஒரு ஹெட்ஷாட் மட்டும் போடணும் சாவுடின்ட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அன்னையோட நான் வந்துட்டு த்ரிஷாலே உள்ள பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கானு ஏமாம்சு நீ வேற. அப்படி அடிச்சாலும் அப்படி மட்டும் தலை அடிச்சான்னு விடாமுயற்சியில ரிப்பீட் அடிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம மீம்ஸ்ல விடிய காலையிலேயே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லா அளப்பறைய. மங்காத்தால பண்ணது விடாமுயற்சியில பண்ணா, விடாமுயற்சியில பண்ணது இதுல பண்ணா. இன்னது பாருங்க, இன்னது கீழே ஒரு த்ரிஷா வெறியே இருப்பியா. ஒரே நிமிஷம் மேல ரேசிங் வந்திருக்கு, போய் இது ஆட்டி பண்ணிட்டோம். ஆமா சொல்ல மாட்டேன், எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வெரிஃபை டிக் வாங்கிட்டாங்கயா. நான் இப்பதான் நோட் பண்றேன். ஆமா ஆமா 1.39. ஹலோ இல்ல இப்பதான் சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஓகே எனக்கு எதுவும் பக்தி என்னன்னு தெரியல. இப்ப கேக்குதா ப்ரோ? நல்லா கேக்குது, சொல்லுங்க. ஓகே எனக்கு எந்த சீன் நடக்கணும் எதுல வேணாம். இந்த ஜான் விக்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எலிவேஷன் பண்ணி இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவன் சொல்ல சுத்தி எடுத்து அடிச்சு அந்த இடத்த உடச்சி இது பண்ணி எடுப்பான் தெரியுமா? ஆமா அந்த மாதிரி எலிவேஷன் இன்ட்ரோ வந்து நீங்க எல்லாமே சொன்னீங்க. அது வந்து என்னன்னா இந்த வந்து டாப் ஆஃப் த டெவில் அதாவது ஓகே. ஆனா எனக்கு வந்து இது வந்து வேர்ல்டுல நம்பர் 1 இன்ட்ரோ, அதாவது ஹாலிவுட் இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோ தான் நான் எதிர்பார்த்து எப்படின்னா அந்த அவரோட நாயை கொண்டு அவரோட காரை இது பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. அதுக்கு அந்த வில்லை வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ்ல வந்துட்டு பேசுவியான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த செவத்துல பூசி வைக்கிறப்ப அந்த உடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா அந்த பழைய பிளாஷ்பேக் இறங்கும். பயங்கரமா இருக்கும். அந்த இன்ட்ரோ நம்மளுக்கு வேணும் ப்ரோ. அதே மாடலேஷன்ல நீங்க ஏன் ஜிபியூல படம் ஃபுல்லா இன்ட்ரோ தான் ப்ரோ. அது வரசீனே இன்ட்ரோ மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் ஹாலிவுட்ல வந்து இந்த மாதிரி எலிவேஷன் அதாவது வாய் வார்த்தையே அதிகமா சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் பென்சில வச்சு கொல்லுவான்னு சொல்லி பூகி மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தெரியுமா? அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு போய் அடிச்சாருனால உண்மையான அடிச்சாரு அப்படி இருக்கும். அதை வைக்கணும் ப்ரோ. ஆனா இவர் எப்படி ப்ரோ இவ்வளவு வெர்சடைல் காமிச்சிட்டு இருக்காரு? ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ, எவ்வளவு பெரிய ஹீரோ, அவ்வளவு வெர்சடைலிட்டி காமிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. இதுல நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல, ஆழ்வாரு வரலாறு. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலா எனக்கு 19 வயசு தான் ப்ரோ ஆகுது. சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் அவர் ஏன் இந்த மாதிரி படம் ஒரு நாள் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி கதையை கொடுக்கமோ ரசிகர் மனசுல அதை தான் டெலிவரி ஆகுது, அவங்க அந்த மாதிரி தான் வாழ்வாங்கன்னு நினைச்சு அவர் இந்த மாதிரி நெகட்டிவ் சைடு நடிக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ அதுக்கான தீனி அமையல தான் ப்ரோ சொல்லணும். இது அதான் ப்ரோ அவரு ப்ரோ இப்போ நாரெடி சாங்ல சிகரெட் வச்சா நிறைய பிரச்சனை ஓடிச்சு. இப்போ அதே மாதிரி அவன் ஃபேன்ஸே வாயில வச்சு போட்டோ எல்லாம் போட்டாங்க. நம்மளும் பண்ண மாட்டேன்னு நினைச்சு அந்த மாதிரி அவர் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ? இது வரைக்கும் சொல்லுங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அவர் என்ன பண்றாரோ அதான ப்ரோ நம்ம பண்றோம். இப்போ ஒரு ட்ரெஸ் வந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குதோம். இந்த ஒரு ப்ரோ வச்சிருக்காரு அந்த கை ஹேண்ட்ஸ் அப் பண்ற ரைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே மாதிரி நீங்க சொல்றீங்க, இதே மாதிரி அவர் சிகரெட் அடிக்கிறாரு, நம்ம சிகரெட் அடிச்சா அவர் என்ன நினைப்பாரு? அதனாலதான் சொல்லுதேன் அந்த மாதிரி நடிச்சிருக்கல, அந்த மாதிரி சொல்லுதேன் ப்ரோ. இல்ல மங்காத்தா படத்துல நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மங்காத்தா அடுத்த அவர் எந்த சீன், அதுக்கடுத்து எந்த படத்தை நீங்க காமிச்சிடுங்க சிகரெட் சீன், அதான் வைக்கலாங்க. இல்ல இது என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. 2 விஷயம் ப்ரோ. ஒண்ணு வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம எல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு, அது ஒரு விஷயம். 2வது விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சாரை வந்து முன்னாடி நாம வந்து வெறி பிடிச்ச ரசிகர்களா இருக்கிறது 2வது விஷயம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு அப்பப்பதான் கொஞ்சம் சிவா பண்ண விட்ட வேலை. சிவா வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து அவரை கொஞ்சம் சென்டிமெண்டா மாத்தி அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பர ஆரம்பிச்சது சிவானாலதான். நம்ம உடனே தரும்பு எனக்கு அடிக்கிறது சிவா எனக்கும் பிடிக்காது. என்னன்னா 2வது என்னன்னா அந்த ஒரு விஷயம்தான்.
அந்த பைத்தியக்காரன் இங்க இருக்கிற யாருக்குமே கீழே பிடிக்காது. ஆனா அவன் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா ஃபேமிலி அண்டிஷன் நம்ம பக்கம் கொண்டு வந்ததுதான். இதனாலதான் அவர் வந்து வீரம் படம் கூட ஃபேமிலியை கவர் பண்ணிச்சா என்னன்னு தெரியல, விசுவாசம் டோட்டலா கவர் ஆனா பண்ணி அந்த பைத்தியக்காரன வேதாளம் ஒரு கல்ட் மூவி கொடுத்துட்டு போயிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைய வரைக்கும் நமக்கு ஒரு சாங், ரேப் சாங் கொளுத்தும். எனக்கு ப்ரோ எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை ப்ரோ, இந்த தலை வந்து விடாம இது குட் பேட் அக்லில வந்து ஒரு சீனா டிவி பார்த்துட்டு இருக்காரா இல்ல ஆள் மாட்டோமா ஓடுதா அப்படியே இருந்துச்சு டான்ஸ் எப்படி ப்ரோ. இப்ப நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், அவன் வந்து நம்மள மாதிரி ஃபேன் பாய் ப்ரோ. அவன் பாருங்க நீங்க நினைக்கிறத விட அதிகமா வச்சிருப்பான்.